Hey guys, welcome back to Jebris Tamil channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம Once Upon a Time season 3 ஓட 8வது எபிசோட் தான் பார்க்க போறோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க. இது வரைக்கும் இந்த எபிசோட்ல இப்படி எல்லாம் நடக்க போகுதா அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்க கூட மாட்டோம். அந்த மாதிரி பயங்கரமான ட்விஸ்ட் உள்ள வச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எபிசோட்ஸ் அண்ட் சீசன் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதுல போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற எபிசோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். 8வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒருத்தன் கார்டு ட்ரிக்கை யூஸ் பண்ணி மார்க்கெட்ல சூதாட்டம் நடத்திட்டு இருக்கான். இப்போ ஒருத்தன் அதுல பெட் கட்டுறான், ஆனா தோத்து போயிடுறான். உடனே அவனோட கையை பிடிச்சி திருப்பி பார்த்தா அவன் இவனை ஏமாத்தி தான் ஜெயிச்சிருக்கான். இப்படிதான் ஏமாத்தி எல்லார்கிட்டையும் பணத்தை புடிங்கிட்டு இருந்திருக்கான். உடனே அவனை போட்டு அடிச்சு பொழக ஆரம்பிக்கிறான். அவன் பையன் வேணான்னு கத்துனாலும் அதை கண்டுக்காம அவனை போட்டு பொழகுறான். இப்ப அவனை பொழந்து கட்டிட்டு எல்லா காசையும் புடிங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்பா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையேன்னு அந்த குட்டி பையன் கேட்க, இல்ல ஒன்னும் ஆகல, விளையாட்டுல இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தான், என்ன எல்லா காசையும் புடிங்கிட்டு போயிட்டான், சரி விடு, நம்ம வேற வழியை தேடலாம், நம்ம எப்பவுமே இதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் சொல்றான். ஆமா, இந்த குட்டி பையன் தான் ரம்பிள்ஸ்டில்ஸ்கின். அடி வாங்கினால அவன் தான் அவனோட அப்பா. அவனோட பேரு மேல்கம். இந்த எபிசோட்ல நம்ம ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் குட்டி பையனா இருந்தப்ப நடந்த கதை தான் பார்க்க போறோம். இப்ப அப்படியே கட் பண்ண நெவர்லாண்ட்ல பீட்டர் பேன் ஹென்ரிய வெண்டிய பார்க்க கூப்பிட்டு வந்திருக்கான். அவ எப்படி இருக்கான்னு ஹென்றி கேட்க, அவ ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கான்னு பீட்டர் பேன் சொல்றான். நான் மேஜிக்கை காப்பாத்தினா இவ சரியாகிடுவாளான்னு கேட்க, சரியாகிடுவா, ஆனா அதை செய்யறதுக்கு முதல்ல நீ அதை நம்பணும்னு சொல்றான். அவனும் நம்புறேன்னு சொல்றான். சரி, இப்ப நமக்கு அதிக நேரம் இல்ல, வா போலான்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். இப்ப அவன் பீட்டரோட ஆளுங்க கிட்ட போய், எல்லாரும் கவனிங்க, இன்னைக்கு நைட் உண்மையான விசுவாசி இதயம் இருக்கிற ஹென்றி அவனோட கடமையை, அவனோட விதியை நிறைவேற்ற போறான், மேஜிக்கை காப்பாத்த போறான்னு சொல்றான். உடனே எல்லாரும் பயங்கரமா கை தட்டி ஆரவாரம் பண்றானுங்க. இப்ப இந்த சைடு ரம்பிளும் ரெஜினாவும் ஏரியல் கிட்ட இருந்து வாங்கின அந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள நடந்து வராங்க. சரி, மத்தவங்க எங்கன்னு ரம்பிள் கேட்க, பீட்டர் ஃபேன் நீல் உயிரோட இருக்கான்னு சொன்னானா, அதனால அவனை தேடி போயிருக்கானுங்க. கண்டிப்பா இது பீட்டரோட டிராப்பா தான் இருக்கும், அவங்க நேரத்தை வீணடிக்கிறாங்கன்னு ரெஜினா சொல்றா. இல்ல, அவன் சொன்னது உண்மைதான், நீல் உயிரோட தான் இருக்கான், அதுவும் இங்க தான் இருக்கான்னு சொல்றான். அப்புறம் நீ அவனை தேடவே இல்ல, அவனுக்கு தான் இந்த தீவை விட்டு வெளியே போக வழி தெரியும். சரி, அவனை பார்த்ததும் உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு கேட்க, நான் அவனை அடுத்த முறை பார்க்கும்போது நீ அதை பத்தி தெரிஞ்சுக்குவேன், அப்புறம் நான் ஹென்ரியை காப்பாத்தி அவங்கிட்ட ஒப்படைப்பேன், அப்பாவும் மகனும் ஒண்ணு சேர்ந்துடுவாங்கன்னு சொல்லிட்டே நடந்து போறான். இப்ப அப்படியே கட் பண்ண கடந்த காலத்துல மேல்கம் ரம்பிள கூட்டிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போறான். அங்க நிறைய லேடி ஸ்பின்னிங் வீல்ல கயிறு தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு இவங்க தான் உன்னை பாத்துக்க போறாங்கன்னு அவன் சொல்ல, இல்லப்பா வேணாம், நம்ம ஒன்னா இருக்கலாம்னு அவன் சொல்றான். இங்க பாரு, எனக்கு வேலை தேட கொஞ்சம் டைம் வேணும், உன்னையும் பாத்துக்கிட்டு என்னால வேலையும் தேட முடியாது, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், இந்த பொம்மை உனக்கு துணையா இருக்கும், நான் சீக்கிரம் திரும்பி வந்துருவேன்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ண நெவர்லாண்ட்ல எல்லாரும் நடந்து வராங்க. அப்ப எம்மா ஸ்னோ கிட்ட, நீ அவர் கூட இங்கே தங்க போறியான்னு கேக்குறா. ஆமா, ஆனா உன்னை விட்டு பிரியணும்னு நினைக்கும் போதுதான் மரண வேதனையா இருக்கு, என்ன பண்றது, எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்றா. அப்ப என்ன இழக்கிறதுக்கு ரெடி ஆகிட்ட, அதானே, குடும்பம்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது தான், நம்ம சார்மிங்க கூட்டிட்டு ஸ்டோரி புக்குக்கு போக வேற ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்போம் எம்மா சொல்றா. அப்ப திடீர்னு முன்னாடி நடந்து போனவங்க ஏதோ சவுண்ட் கேட்கவும் வாழை எடுத்து ரெடியா நிக்கிறானுங்க. ஆனா அங்க வந்தது ரெஜினாவும் ரம்பிளும் தான். நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்கன்னு ஸ்னோ கேட்க, நீங்க எதுக்காக போறீங்களோ அதுக்காக தான், ஆனா பீட்டர் பேனை தோக்கடிக்க எங்க கிட்ட ஒரு வழி இருக்கு, இது பேண்டோராஸ் பாக்ஸ், இது மூலமா பீட்டர் பேனை சேரப்பிடிக்க முடியும்னு ரெஜினா சொல்றா. அப்ப நீல் எம்மா கிட்ட, என் அப்பா ரெஜினா கூட இருக்காருன்னு ஏன் சொல்லவே இல்லைன்னு கேக்குறா. எனக்கே தெரியாதுன்னு அவ சொல்றா. என்ன டார்க் ஒண்ணுதான் உன் அப்பாவான்னு டிங்கர் பெல் கேட்க, ஆமா, ஆனா அவர் ஹென்ரியை காப்பாத்த இங்க வரலன்னு சொல்றான். ரம்பிளோ நீல் ப்ளீஸ் வேணான்னு சொல்ல, எம்மாவோ நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு கேக்குறா. அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு, ஹென்ரியால தான் அவரோட உயிருக்கே ஆபத்து, அதனாலதான் அவனை கொல்ல இங்க வந்திருக்கான்னு நீல் சொல்றான். அப்ப ரெஜினாவும், ஓ அதனாலதான் நீ இங்க நீல தேடவே இல்லையா, ஏன்னா ஒரு ரகசியத்தை எல்லார்கிட்டயும் அவன் சொல்லிடுவான்னு தானே, என்ன நம்புங்க, நான் ஹென்ரியை காப்பாத்த தான் எல்லாத்தையும் பண்ணேன்னு ரம்பிள் சொல்றான். இல்ல, நீ எங்களை கடற்கரையில விட்டுட்டு போயிட்ட, நீ முதல்ல ஹென்ரியை கண்டுபிடிச்சு கொல்ல முயற்சி பண்ணிருக்க, இதுதான் உன்னோட பிளான் எம்மா சொல்ல, எல்லாரும் அவனுக்கு நேர ஆயுதத்தை நீட்டுறானுங்க, நீ எங்க எல்லாரையும் தாண்டி போய் தான் ஹென்ரியை கொல்ல முடியும்னு எம்மா சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண கடந்த காலத்துல ரம்பிள் குட்டி ஸ்பின்னிங் வீல்ல கயிறு திரிச்சிட்டு இருக்கான். அப்ப ஒருத்தி, இவன் இவ்வளவு சின்ன பையனா இருக்கான், ஆனா இவ்வளவு சீக்கிரமா இதை கத்துக்கிட்டானேன்னு சொல்றா. என்கிட்ட எந்த திறமையும் இல்ல, என்னால பணம் சம்பாதிக்க முடிஞ்சா நானும் என் அப்பாவும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்றான். இங்க பாரு, உன் அப்பா ஒரு ஏமாத்துக்காரன், அவன் ஏமாத்துக்காரன்னு இந்த ஊருக்கே தெரியும்னு சொல்றா. அப்ப இன்னொருத்தி, அவன் ஒரு கோலை, நீ சந்தோஷமா வாழணும்னு நினைச்சா உன் அப்பாவை விட்டு தனியா ரொம்ப தூரம் போயிடு, இது ஒரு மேஜிக் பீன், இதால ஒரு மேஜிக் போர்ட்டல திறக்க முடியும், நீ அதுல வேற உலகத்துக்கு போய் சந்தோஷமா உன் புது வாழ்க்கையை தொடங்குன்னு சொல்றா. ஆனா என் அப்பா வேலை கிடைச்ச உடனே என்ன தேடி வருவாருன்னு அவன் சொல்ல, உனக்கு இன்னும் புரியல, உன் அப்பா என்னைக்குமே வேலைக்கு போக மாட்டான், ஏமாத்த தான் செய்வான், உன் அப்பா எப்பவுமே உனக்கு சுமையா தான் இருப்பான்னு சொல்றா. இப்ப அவனும் அந்த மேஜிக் பீனை வாங்கிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ண நெவர்லாண்ட்ல ரம்பிள் எல்லார்கிட்டயும், நீ
நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் இல்லாம நீங்க போனா கண்டிப்பா தோத்துருவீங்க. நான் தான் உங்களே ரொம்ப சக்தி வாய்ந்தவன்னு சொல்றான். அதனாலதான் உன்னை நம்ப முடியலன்னு நீல் சொல்றான். நீ என்ன நம்புறதுக்காக என் மந்திர கத்திய கூட கொடுத்துருவேன். ஆனா அது இப்ப என்கிட்ட இல்லன்னு ரம்பிள் சொல்றான். நீ அதுக்கு பதிலா அந்த பேண்டராஸ் பாக்ஸ கொடுக்கலான்னு நீல் சொல்ல ரம்பிளும் டக்குன்னு அந்த பாக்ஸ் எடுத்து கொடுத்துறான். இப்ப எல்லாரும் கிளம்புறாங்க. அப்ப ரம்பிள் நீல் கிட்ட இங்க பார், நம்ம எதிர்க்க போறவன் சாதாரணமான ஆள் இல்ல, அவன் தான் என் அப்பாவை அழிச்சான்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா கடந்த காலத்துல மேல்கம் மார்க்கெட்ல சூதாடி ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க ரம்பிள் வந்து அவங்க சொன்னது சரிதான், நீ இன்னும் வேலை தடாம எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு நடந்துட்டு போறான். இவனும் நில்லு ரம்பிள் போகாதுன்னு அவன் பின்னாடியே போய் இங்க பாரு, இந்த ஊர்ல யாரும் எனக்கு வேலை தர மாட்டாங்கன்னு சொல்றான். ஏன்னா இங்க உன்னை யாருமே நம்ப மாட்டாங்க, நம்ம நீ யாருமே தெரியாத வேற ஒரு இடத்துக்கு போலாம், அங்க போய் நம்ம புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்னு சொல்றான். எப்படின்னு இவன் கேட்க இவனும் அந்த மேஜிக் பீனை காமிக்கிறான். இது உனக்கு எப்படி கிடைச்சிச்சு, இது எவ்வளவு விலை போகும்னு தெரியுமான்னு அதை புடுங்க போறான். இல்ல இது என்னோடது, இதை வச்சு உன்னை சூதாட விட மாட்டேன், இதை யூஸ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போய் குடும்பமா வாழலாம்னு சொல்றான். சரி நான் ஒத்துக்கிறேன், நம்ம எங்க போலான்னு மேல்கம் கேட்க நீயே சொல்லுன்னு ரம்பிள் சொல்றான். இவனும் யோசிச்சு பார்த்துட்டு என் அப்பா என்ன ஒரு கொல்லங்கிட்ட சின்ன வயசுல வித்துட்டான். அப்ப நான் நைட்டு ஃபுல்லா தூங்கும் போது கனவுல ஒரு இடத்துக்கு போவேன், அது ரொம்ப அற்புதமான இடம்னு சொல்றான். அந்த இடத்தோட பேர் என்னன்னு கேட்க நெவர்லாண்டுன்னு சொல்றான். சரி நம்ம அங்கேயே போலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரம்பிள் அந்த மேஜிக் பீனா கொடுக்குறான். அவனும் அதை கீழே தூக்கி போட உடனே ஒரு மேஜிக் போர்ட்டல் உருவாகுது. இப்ப ரெண்டு பேரும் அதுக்குள்ள குதிச்சிடறானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நெவர்லாண்ட்ல எல்லாரும் காட்டுக்குள்ள நடந்து வராங்க. அப்ப எம்மா ஹூக் கிட்ட நீல் உன் பிரதருக்கு நடந்ததை பத்தி சொன்னா, அவன் எப்படி இறந்தான்னு கேக்குறா. அதை பத்தி பேச வேணாம், சார்மிங் அந்த தண்ணியை குடிச்சதுனால அந்த விஷத்தை தடுத்து அவன் உயிர் நெவர்லாண்டோட இணைஞ்சிருச்சு. அவன் இங்க இருந்து வெளியே போனா அவன் உயிரோட இணைப்பு துண்டிச்சிடும். அப்புறம் அந்த விஷம் அவனை கொன்றுன்னு சொல்றான். நம்ம அந்த தண்ணியை இங்க இருந்து நம்ம உலகத்துக்கு எடுத்துட்டு போனா அவனை காப்பாற்ற முடியும்லன்னு எம்மா சொல்ல எத்தனை நாளைக்கு, அந்த தண்ணி தீர்ந்த உடனே அந்த விஷம் அவனை கொன்றுன்னு சொல்றான். அப்ப ரம்பிளும் அவனை காப்பாற்ற வேற ஒரு வழி இருக்கு, ஹூக்கும் என் மேல அந்த விஷத்தை தான் யூஸ் பண்ணான், ஆனா நான் பொழைச்சிட்டேன்னு சொல்றான். நீ கோராவோட உயிரை மெழுகுவத்தி மூலமா எடுத்துதானே உயிர் பொழைச்ச, சார்மிங் அந்த மாதிரி பண்ண ஒத்துக்க மாட்டான்னு எம்மா சொல்றா. ஆமா நான் கோராவோட உயிரால தான் பொழைச்சேன், ஆனா அதுக்கப்புறம் அந்த விஷத்தை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணேன், அந்த விஷத்தை முறிக்க என்னால ஒரு மருந்து உருவாக்க முடியும்னு ரம்பிள் சொல்றான். சரி எல்லாத்துக்கும் ஒரு வேலை கேப்பிய, இதுக்கு என்ன வேலைன்னு எம்மா கேட்க இது ரொம்ப பவர்ஃபுல்லான மேஜிக், இதுக்கு ஈக்குவலா நீங்க எனக்கு கொடுக்கணும்னு சொல்றான். அப்ப நீலும் இல்ல நம்ம ஸ்டோரி புக்குக்கு போனதுக்கு அப்புறம் நீ சார்மிங்க காப்பாத்த போற, அதுக்கு பதிலா அவங்க கிட்ட எந்த ஒப்பந்தமும் எந்த வேலையும் கேட்க கூடாதுன்னு நீல் சொல்றான். அவனும் மகன் பேச்ச மீற முடியாததுனால சரின்னு ஒத்துக்கிறான். அப்ப டிங்கர் பெல் வந்து நம்ம பக்கத்துல வந்துட்டோம்னு சொல்றா. சரி நம்ம பிளான் போட்ட மாதிரியே செயல்படுத்தி ஹென்ரியை காப்பாத்தலாம்னு எம்மா சொல்ல இப்ப எல்லாரும் ஒளிஞ்சு நின்னு பீட்டர் ஃபேனோட ஆளுங்களை பாக்குறாங்க. ரெஜினாவும் மேஜிக் யூஸ் பண்ணி அவங்கள மயக்கம் போட வச்சிடறா. இப்ப எல்லாரும் உள்ள வந்து பார்த்தா பீட்டர் ஃபேன் ஹென்றி ரெண்டு பேரும் அங்க இல்ல. அப்ப காப்பாத்துங்கன்னு ஒரு பொண்ணோட குரல் கேக்குது. எம்மாவும் வேகமா ஓடி போய் பார்த்தா அது வெண்டி. அப்ப நீல் வந்து வெண்டின்னு கூப்பிடுறான். உனக்கு இவள தெரியுமான்னு எம்மா கேட்க நீ யாருன்னு வெண்டி கேக்குறா. என்ன தெரியலையா, நான் தான் பேல்ஃபயர்னு இவன் சொல்றான். பே இது உண்மையிலே நீயான்னு கேட்க அவனும் கல்ல எடுத்து கதவை உடைச்சு கூண்ட திறக்கிறான். வெண்டியும் வெளியே வந்து அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. நீ இங்க என்ன பண்றன்னு கேட்க நான் உன்னை காப்பாத்ததான் இங்க திரும்ப வந்தேன், நீ குடும்பம் இல்லாம வாழ்றத என்னால தாங்க முடியாது, உன் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்கன்னு சொன்னேல அதனாலதான் சொல்றா. ஆமா உண்மையை சொல்றதுக்கு அதை சொல்றதுதான் மேலுன்னு ரம்பிள் சொல்ல என் அப்பா இறக்கல, என்ன கை விட்டுட்டாருன்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண கடந்த காலத்துல ரம்பிளும் மேல்கமும் மேஜிக் போர்ட்டல் வழியா நெவர்லாண்டுக்கு வந்து விழுகிறாங்க. இது கடந்த காலத்துல நடந்த சம்பவம், அதனால இது கடந்த கால நெவர்லாண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப மேல்கமும் நம்ம சாதிச்சிட்டோம், என் கனவு நினைவாயிடுச்சுன்னு சந்தோஷமா குதிக்கிறான். இங்க நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் உடனே கிடைக்கும், நீ வேணா ஏதாவது சாப்பிடுறதுக்கு வேணும்னு நினைச்சு பாருன்னு சொல்ல அவனு கண்ணை மூடிட்டு நினைக்கிறான். உடனே அவன் கையில ஒரு கேக் வருது. உன்னால இப்ப பறக்க கூட முடியும்னு மேல்கம் சொல்ல பறக்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம்னு ரம்பிள் சொல்றான். இது நெவர்லாண்ட், நீ அதை நம்பினா மட்டும் போதும், நான் உனக்கு அதை ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் ஒரு பாறை மேல நின்னு தாவி குதிக்கிறான். ஆனா அவனால பறக்க முடியல, கீழே விழுந்து பல்பு வாங்கிடுறான். எனக்கு புரியல, நான் சின்ன பையனா இருக்கும்போது கனவுல என்னால பறக்க முடிஞ்சதுன்னு யோசிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது பிக்ஸி டெஸ்ட், அதனாலதான் என்னால பறக்க முடிஞ்சது, அது எங்க கிடைக்கும்னு ரம்பிள் கேட்க நான் அந்த இடத்த காட்டுறேன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வேகமா ஓடி போறான். ஆனா அவங்க பின்னாடி ஒரு நிழல் வந்து இவங்கள ஃபாலோ பண்ணுது, அது இவங்களுக்கு தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ண நிகழ்கால நெவர்லாண்ட்ல நீல் வெண்டி கிட்ட நீ இங்க எங்கேயாவது என் மகனை பாத்தியா, அவன் பேர் ஹென்ரின்னு சொல்றான். உனக்கு மகன் இருக்கானா, இல்ல அவனை பத்தி எனக்கு தெரியாதுன்னு வெண்டி போய் சொல்றா. உடனே ரம்பிள் அவளை பார்த்துட்டு அவ போய் சொல்றா அவன் எங்க இருக்கான்னு அவளுக்கு தெரியும்னு கோவமா நடந்து வரான். நீல அவனை போய் தடுக்கிறான். இவளுக்கு ஹென்றி யாரு எங்க இருக்கான்னு தெரியும்னு ரம்பிள் சொல்ல அவன் சொல்றது உண்மையான நீல் கேக்குறான். பீட்டர் பேனுக்கு நீ உதவி செய்யறான்னு ரெஜினா கேக்குறா. ஆமா அவன் சொல்றதை நான் செய்யலன்னா ஜான் மைக்கேல அவன் கொன்றுவான்னு ஹென்றி சொல்ல என்ன நம்பு அவங்களுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன்னு ரம்பிள் சொல்றான். தான் மகனே கைவிட்ட ஒண்ணு நான் எப்படி நம்புறதுன்னு வெண்டி கேட்க உன் பிரதர்ஸ் நம்பினாங்க, அவங்க தான் இந்த பாக்ஸ் கிடைக்க உதவி பண்ணாங்க, இதை வச்சு நம்மளால பேனை தோக்கடிக்க முடியும்னு ரெஜினா சொல்றா. அவங்க எப்படி இருக்காங்கன்னு வெண்டி கேட்க நம்ம பேனை ஜெயிச்சா மட்டும்தான் நல்லா இருப்பாங்கன்னு ரம்பிள் சொல்றான். அப்ப நீல் வெண்டி கிட்ட என்ன நம்பு கடவுள் மேல சத்தியமா நான் ஜானையும் மைக்கேலையும் காப்பாத்துவேன், எனக்கு உதவி பண்ணு ப்ளீஸ்னு கேக்குறான். ஓகே பீட்டர் ஹென்றி கிட்ட மேஜிக்கை காப்பாத்த அவன் இதயம் வேணும்னு சொன்னான். ஆனா அது போய் பீட்டர் உயிரை காப்பாத்த தான் அந்த இதயம் தேவை. பேன் இறந்துகிட்டு இருக்கான், ஹென்ரியோட இதயம் உண்மையான விசுவாசி இதயம், அதாலதான் அவனை காப்பாற்ற முடியும், நெவர்லாண்டோட சக்தியையும் உள்வாங்க முடியும், அது மட்டும் அவனுக்கு கிடைச்சதுன்னா அப்புறம் அவன் அழிவில்லாதவனா மாறிடுவான்னு சொல்றா. சரி அப்ப ஹென்ரிக்கு என்ன ஆகும்னு ஸ்னோ கேட்க ஹென்றி இறந்துருவான்னு வெண்டி சொல்றா. இதை கேட்டு எம்மா அப்படியே
ஷாக் ஆயிரா. இப்ப இந்த சைடு பீட்டர் வேன் ஹென்ரிய போட்ல அந்த ஸ்கல் பாறைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். உள்ள வந்து போட்டை கட்டிட்டு ஒரு குச்சி எடுத்து ஒரு கோடு போடுறான். என்ன பண்றேன்னு கேட்க இது ஒரு பாதுகாப்பு மந்திரம், சரி வா உள்ள போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போறானுங்க. இப்ப இந்த சைடு சார்மிங்கும் பேனை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு வெண்டி கிட்ட கேக்குறான். பேன் ஹென்ரிய ஸ்கல் பாறைக்கு கூட்டிட்டு போயிருக்கான். நமக்கு அதிக நேரம் இல்லன்னு சொல்றா. சரி நீங்க ஹென்ரிய காப்பாத்தினதும் ஸ்டோரி புருக்கு கூட்டிட்டு போங்க, நானும் சார்மிங்கும் இங்க இருந்து நெவர்லாண்ட்லயே தொலைஞ்சு போன பசங்களை பாத்துக்கிறோம்னு ஸ்னோ சொல்றா. இல்ல நம்ம ஸ்டோரி புருக்கு போனதுக்கு அப்புறம் ரம்புலால சார்மிங்க காப்பாத்த முடியும், நம்ம அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு போனா போதும்னு எம்மா சொல்ல உடனே ஸ்னோ வேகமா வந்து அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்றா. டிங்கர் பெல்லும் நானும் இங்க பாத்துக்கிறோம், நீங்க ஹென்ரிய போய் காப்பாத்திட்டு என் கப்பல் ஜாலி ரோஜருக்கு வந்துருங்கன்னு ஹூக் சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண கடந்த கால நெவர்லாண்ட்ல மேல்கமும் ரம்பலும் காட்டுக்குள்ள நடந்து வராங்க. அந்த பிக்ஸி டஸ்ட் கிடைச்சதும் நீ என்ன ஆசைப்பட்டாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கிட்ட கூட்டிட்டு வரான். இந்த மரத்து மேல பிளவர்ஸ் பூக்கும், அது நைட்ல தான் பூக்கும், அது மேல நட்சத்திர வெளிச்சம் படும், அதனாலதான் அது பிக்ஸி டஸ்டா மாறுதுன்னு சொல்றான். ஆனா எனக்கு பறக்க விருப்பம் இல்லைன்னு அவன் சொல்ல, ஹே அது ஒரு செம்ம ஃபீலிங், நீ பறந்து பாரு, நீ இங்க சுதந்திரமா இருக்க. சரி இப்ப அந்த மரத்துல போய் ஏறுன்னு சொல்றான். ஆனா நான் கீழே விழுந்துட்டேன்னா என்ன பண்றது, பிளீஸ் என்ன பண்ண சொல்லாதீங்க, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றான். சரி நீ இங்கே இரு, நான் போய் அந்த பிக்ஸி டஸ்ட்டை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மரத்து மேல ஏறுறான். மேல அந்த பிளவர்ஸும் இருக்கு, அதை இவன் பிச்சு அதுல இருந்து வர பிக்ஸி டஸ்ட்டை அவன் மேல தூவுறான். அப்ப அந்த நிழல் இவனையே சுத்தி சுத்தி வருது. இவனும் யாராவது இருக்கீங்களான்னு கேட்க அந்த நிழல் அவன் முன்னாடி வருது. நீ யாருன்னு கேட்க நான் நெவர்லாண்டோட ஆத்மான்னு சொல்லுது. சரி என்னால ஏன் பறக்க முடியலன்னு கேட்க நீ அதை நம்பணும்னு சொல்லுது. நான் முயற்சி பண்ணேன் ஆனா என்னால முடியலன்னு சொல்றான். ஏன்னா நீ இளமையா இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பறந்து போகுது. இப்ப கீழே அவனோட ஷூ வந்து விழுகுது. ரம்புலும் அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டே மேல பாக்குறான். அப்படியே கட் பண்ண நிகழ்கால நெவர்லாண்ட்ல எல்லாரும் போட்ல ஏறி ஸ்கல் பாறைக்கு வந்துட்டாங்க. அங்க கால் தடம் இருக்கு, அவங்க இங்கதான் வந்திருக்காங்கன்னு எம்மா நடந்து போறா. அப்ப பீட்டர் பேன் போட்ட பாதுகாப்பு மந்திரம் அவளை தூக்கி எரிஞ்சிருது. பேன் பாதுகாப்பு மந்திரத்தை போட்டிருக்கான்னு ரம்பிள் சொல்ல அதை உடைக்க ஏதாவது ஒரு வழி இருக்கணும்னு சொல்லிட்டு ரெஜினா அவ ஃபயர் பால வர வச்சு வீசுறா. அது அதுல பட்டு பவுன்ஸ் ஆகி ரிட்டர்ன் இவங்க கிட்டே வருது. நிறுத்து, பேனோட மேஜிக் ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு சொல்லிட்டு நடந்து உள்ள போறான். ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகல. நீ இதை எப்படி பண்ணு எம்மா கேட்க நிழல் இல்லாதவங்களால தான் இதை கிராஸ் பண்ண முடியும், என் நிழல் என்கிட்ட இல்ல, இது பீட்டர் பேனுக்கும் தெரியும், அதனாலதான் என்ன உள்ள வர வைக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கான். இப்ப நீ அந்த பாக்ஸ கொடுக்கணும்னு சொல்ல நீனும் அதை கொடுக்கறான். அவனும் அதை வாங்கிட்டு உள்ள போறான். சரி நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு ரெஜினா கேட்க நம்மளும் நிழல கிழிச்சு எடுத்துட்டு உள்ள போலான்னு நீல் சொல்றான். எனக்கு அதை எப்படி பண்றதுன்னு தெரியாதுன்னு ரெஜினா சொல்ல அப்ப எம்மாவும் மேல பார்த்து நிலா தான் நம்ம நிழலுக்கு காரணம்னு சொல்றான். ஆமா கரெக்ட் தான், சரி நம்மளால மேஜிக்கை வச்சு அதை கிரகணம் மாதிரி மறக்க முடியும், எனக்கு உன் உதவி தேவை, நான் சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்குல்ல, நான் பண்ற மாதிரி பண்ணுன்னு எம்மா கிட்ட சொல்ல 2 பேரும் கையை தூக்குறாங்க. உடனே நிலாவும் கிரகணம் மாதிரி மறைய ஆரம்பிக்குது. இப்ப உள்ள பீட்டர் வேன் ஹென்ரியும் வந்துட்டாங்க. நம்ம வந்துட்டோம், இங்கதான் மேஜிக்கை காப்பாற்ற முடியும், இங்க இருந்து தான் நெவர்லாண்டோட மேஜிக் உருவாகுதுன்னு சொல்றான். அங்க பெரிய ஜொலிக்கிற மணல் கடிகாரம் இருக்கு, இது நமக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு காமிக்குது. நெவர்லாண்டோட மேஜிக் கிட்டத்தட்ட காலியாகிடுச்சுன்னு சொல்றான். அப்ப ஏதோ சவுண்ட் கேக்குது. சரி என் கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு உள்ள உட்கார வச்சுட்டு இங்கே இரு, இப்ப நான் வந்துறேன்னு சொல்லிட்டு போறான். அப்ப ரம்பிள் உள்ள வரான். அவன் அப்பா கொடுத்த பொம்மையை எடுத்து கையில வச்சுக்கிறான். அப்படியே கட் பண்ணா கடந்த கால நெவர்லாண்ட்ல ரம்பிள் கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அப்ப மேல்கமும் மரத்துல இருந்து கீழே இறங்கி வரான். உடனே ரம்பிளும் வேகமா போய் அவனை கட்டி பிடிச்சுக்கிறான். கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன். சரி உங்களுக்கு பிக்ஸி டஸ்ட் கிடைச்சதான்னு கேக்குறான். ஆமா ஆனா அது வேலை செய்யல, நெவர்லாண்டு குழந்தைகளுக்கான இடம், பெரியவங்களுக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்றான். சரி அப்ப நம்ம வேற எங்கேயாவது போவோம், நம்ம ஒன்னா இருப்போம்னு ரம்பிள் சொல்ல நம்ம எங்க போனாலும் நான் பழைய மாதிரி ஏமாத்துக்காரனா தான் இருப்பேன், உன் அப்பாவா என்னால இருக்க முடியாது, அது எனக்கு பலவீனம், நான் இங்கே தங்க ஒரு வழி இருக்கு, அதை செஞ்சா என்னால பிக்ஸி டஸ்ட்டை உபயோகிக்க முடியும், பறக்க முடியும்னு சொல்றான். எப்படின்னு அவன் கேட்க என்னை தடுத்து நிறுத்துற ஒரு விஷயத்தை நான் கைவிடணும், அது நீ தான் சொல்றான். அப்ப திடீர்னு அந்த நிழல் அவன் பின்னாடி வந்து அவனை பிடிச்சுக்கிறது. இவனும் காப்பாத்துங்கப்பான்னு கத்த அவன் என் ஃப்ரெண்டு தான், நெவர்லாண்டோட ஆத்மா, நான் ஒன்னு அதுக்கு கொடுத்தா அது எனக்குள்ள ஒரு பகுதியா மாறிடுன்னு சொல்றான். ஆனா எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு அவன் சொல்ல நான் இங்க தங்கணும்னா நான் இளமையா மாறணும், ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை இருக்க முடியாது, நீ போனாதான் இது எல்லாமே நடக்கும், என்ன மன்னிச்சிரு, நான் எப்பவும் உனக்கு ஒரு அப்பாவா இருக்கணும்னு நினைச்சதே இல்லைன்னு சொல்றான். அந்த நிழலும் அவனை மேல தூக்கிட்டு போய் கீழே காமிக்குது. மேல்கம் உடம்பு கிரீன் கலர்ல மின்னி அவன் இளமையா மாறிடுறான். பார்த்தா அது பீட்டர் பேனு, ரம்பிள் ஸ்டீல்ஸ்கனோட அப்பா தான் பீட்டர் பேனு. கொய்யால இது வெறித்தனமான ட்விஸ்டா இருக்கே, நான் கூட இது எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப அந்த நிழலும் ரம்பிளை தூக்கிட்டு மேல பறந்து போயிருது. இப்ப அப்படியே கட் பண்ண நிகழ்கால நெவர்லாண்ட்ல ரம்பிள் பீட்டர் பேன் கிட்ட வந்துட்டான். ஹலோ அப்பா எப்படி இருக்கீங்க, ஹென்றி எங்கன்னு கேக்குறான். நீ என் கொள்ளு பேரனையா கேக்குற, நான் யாருன்னு இன்னும் நீ மத்தவங்க கிட்ட சொல்லலையா, உன் மகன் கிட்ட கூட சொல்லாம இருக்க ஏன்னு கேக்குறான். ஏன்னா நீங்க எனக்கு ஒரு கோலை இல்ல அதனாலதான் சொல்றான். நான் ஏற்கனவே அந்த பெட்டியில இருந்திருக்கேன்னு பீட்டர் சொல்ல சரி என்ன எதுக்காக உள்ள வர விட்டீங்கன்னு அவன் கேக்குறான். உன்னை பார்க்கத்தான், உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்க, நீ ஏன் கூடவே இருந்துரு, நம்ம புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்னு சொல்றான். நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறியா, நீ என்ன விட்டுட்டு போயிட்ட, என்னால ஒன்னும் மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்றான். நீயும் உன் மகனுக்கு அதைத்தான் பண்ண, நீ உன் மேஜிக் பவருக்காக பெல்ஃபயரை கைவிட்ட, நான் என் இளமைக்காக உன்னை கைவிட்டேன், நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும், இதுல வெக்கப்பட ஒண்ணும் இல்ல, நம்ம 2 பேரும் அப்பாவா நடந்துக்கலன்னு சொல்றான். ஆனா நான் என் மகனை கைவிட்டப்ப வருத்தப்பட்டேன், என் வாழ்நாள் முழுசா அவனை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணேன், நீ என்ன பண்ண, என்ன மறந்துட்டேன்னு சொல்றான். நான் ஒண்ணு உன்னை மறக்கல, நான் உன்னை நினைச்சு வருத்தப்பட்டேன், நீ அந்த பாக்ஸ மட்டும் கீழே போடு, என் பாசம் உண்மைன்னு உனக்கு காமிக்கிறேன், நம்ம ஒன்னா புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு சொல்றான். நான் புது வாழ்க்கை ஆரம்பிக்க தான் போறேன், ஆனா அது உன் கூட இல்லைன்னு சொல்லிட்டு மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பாக்ஸ திறக்க ட்ரை பண்றான்.
ஆனா அது வேலை செய்யல. உன்கிட்ட இருக்கிறது போலி, உண்மையான பாக்ஸ் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு பீட்டர் பேன் அந்த பாக்ஸ் எடுத்து காமிக்கிறான். நீ அதை மாத்திட்டேன்னு ரம்பிள் கேட்க, ஆமா சரி இது இப்ப என்ன பண்ணுன்னு பாப்போமான்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ ஓபன் பண்றான். உடனே அதுல இருந்து ஒரு மேஜிக் பவர் வெளியே வந்து ரம்பிள ஃப்ரீஸ் பண்ணி அவன் அந்த பாக்ஸுக்குள்ள கொண்டு போயிருது. இப்ப அப்படியே கட் பண்ணா கடந்த காலத்துல ரம்பிள் அழுதுகிட்டே கயிறு திரிச்சாங்களே அவங்க வீட்டுக்கு வந்துட்டான். அவங்கள வேகமா போய் கட்டி பிடிச்சுக்கிறான். அவங்களும் இவனை உள்ள கூட்டு போய் படுக்க வச்சுட்டு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அவனும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். சரி விடு, இப்ப நீ தனியா சுதந்திரமா இருக்க, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. ஆமா உன் பொம்மை எங்கன்னு கேட்க, நான் அதை தொலைச்சிட்டேன்னு சொல்றான். இப்ப இந்த சைடு பீட்டர் பேன் அந்த பொம்மையை எடுத்துட்டு பறந்து நேரா ஸ்கல் பாறைக்கு வரான். அங்க அந்த நிழல் இருக்கு. இது என்ன இடம், இதை என் கனவுல நான் பார்த்ததே இல்லையேன்னு அவன் கேட்க, நீ இங்கே இருக்க முடிவு செஞ்சப்பதான் இந்த இடம் உருவாச்சு. இந்த கடிகாரம் தான் உன் இளமையை குறிக்கிற மேஜிக்னு சொல்லுது. சரி இது தீர்ந்துட்டா என்ன நடக்கும்னு அவன் கேட்க, உன் இளமை போயிடும், நீ இறந்துருவ. நெவர்லாண்டுன்றது குழந்தைய கனவுல பாக்குற இடம், அவங்க இங்க வாழ்றதுக்கான இடம் இல்ல. நீ அந்த விஷயத்தை மீறி இருக்க, ரூல்ஸ பிரேக் பண்ணிருக்கேன்னு சொல்றான். இது நெவர்லாண்ட், இங்க எதை வேணாலும் பிரேக் பண்ணலாம்னு அவன் சொல்றான். சரி என் இளமையை தக்க வச்சுக்க ஏதாவது ஒரு வழி இருக்கும், நான் அதை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன்னு நம்புறேன்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண நிகழ்கால நெவர்லாண்ட்ல பீட்டர் பேன் ஹென்றி கிட்ட நம்ம மேஜிக்கை காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றான். நான் என்ன பண்ணணும்னு அவன் கேட்க, உன் இதயத்தை எனக்கு கொடுக்கணும்னு அவன் சொல்றான். அப்படி பண்ணா என்ன நடக்கும், எல்லா மேஜிக்கும் ஒரு வேலையோட தான் வரும், நீ உண்மையை சொல்லுன்னு கேட்க, நீ என் கூட இந்த தீவிலே தங்கணும், நெவர்லாண்ட் தான் இனி உன் வீடு, இது பெரிய தியாகம் எனக்கு தெரியும், ஆனா வேற வழி இல்லைன்னு சொல்றான். ஹீரோஸ் எப்பவும் தியாகம் செய்யணும்னு என் ஃபேமிலி எனக்கு கத்து கொடுத்திருக்காங்கன்னு இவன் சொல்றான். உன் ஃபேமிலி உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாங்க, ஏன்னா நீ எல்லாரையும் காப்பாத்த போற, மேஜிக்கும் காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு அவன் கையில மேஜிக் யூஸ் பண்றான். உடனே அவன் கை மின்ன ஆரம்பிக்குது. இப்ப அவனும் நெஞ்சுக்குள்ள கையை விட்டு அவனோட இதயத்தை வெளியே எடுத்துறான். அப்ப நீலும் அவங்க வேகமா ஓடி வந்து நிறுத்து ஹென்றின்னு கத்திக்கிட்டே உள்ள ஓடி வரான். அப்பா நீங்க உயிரோட இருக்கீங்களான்னு அவன் ஆச்சரியமா கேட்க, ஆமா நான் சொல்றது கேளு, பேன் உன்கிட்ட போய் சொல்றான்னு சொல்றான். எம்மாவும் நீ வந்துரு, அவன் உன்னை காயப்படுத்த முயற்சி பண்றான்னு சொல்ல, இல்ல என் இதயம் உண்மையான விசுவாசி இதயம், இதால மேஜிக்கை காப்பாத்த முடியும், உங்க எல்லாரையும் காப்பாத்த முடியும்னு சொல்றான். இல்ல அது போய், நீ எங்களை நம்பணும்னு ரெஜினா சொல்ல, நீ செத்தாதான் பேன் வாழ முடியும், உன் இதயத்தை அவனுக்கு கொடுத்தா நீ செத்துருவேன்னு நீல் சொல்றான். நீ அவங்கள நம்பாத, ஞாபகம் வச்சுக்க, எல்லா ஹீரோஸ்க்கும் ஒரு சோதனை வரும்னு சொல்றான். அப்புறம் அவங்க எல்லாரும் போய் சொல்லணும்னு ஹென்றி கேட்க, அவங்க பெரியவங்க அப்படித்தான் பேசுவாங்க, நெவர்லாண்ட பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க, நீ உன் இதயத்தை கொடுத்தா நீ இங்கே தங்க வேண்டியதா இருக்கும், அதனாலதான் இப்படி பண்றாங்க, நீ இங்க தங்குறது அவங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் சுயநலமா நடந்துக்கிறாங்க, இதுக்கு மேல உன்னோட இஷ்டம், நீ தான் முடிவெடுக்கணும், அவங்க கிடையாதுன்னு பீட்டர் பேன் சொல்றான். உடனே அவனும், உங்க எல்லார் மேலயும் எனக்கு அன்பு இருக்கு, ஆனா நான் இப்ப மேஜிக்கை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு திடீர்னு அவன் இதயத்தை பீட்டர் பேனோட நெஞ்சுக்குள்ள வச்சிடறான். உடனே கிரீன் கலர்ல ஒரு வளையம் நெவர்லாண்ட் ஃபுல்லா பரவுது. ஹென்ரியும் அப்படியே கீழே விழுந்துறான். இப்ப பீட்டர் பேனும் அப்படியே மேல பறக்க ஆரம்பிக்கிறான். இவங்களும் ஹென்ரின்னு கத்திக்கிட்டே அவங்க கிட்ட போறாங்க. அப்படியே 8வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. எப்படியே இந்த எபிசோடு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போச்சா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து 9வது எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.